6 க்ரூ மெம்பர்ஸ் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு செய்திகள். டைட்டிலே வந்து பாத்தீங்கன்னா 6 க்ரூ கொல்லப்பட்டிருக்காங்க. அதுவும் மத்த நபர்கள்லாம் பிரிசனர்ஸா எடுத்துக்கிட்டாங்க. நாட்டோ இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பைரட்ஸுக்கு எகைன்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் ட்ரைனிங் தான். நாட்டோ நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கப்பல்கள் இருக்கு இல்லையா, இந்த கருங்கடல்ல ரொமேனியா இது போல பகுதிகளில் ட்ரோன்களை வந்து கள்ளக்கடத்தல் பண்ணிட்டாங்கன்னா என்ன செய்யறது, இல்ல கடத்திட்டு போறாங்கன்னா என்ன செய்யறது, ஸோ அப்படிங்கிறது போல ஒரு யோசனை. ஸோ அதனால நாட்டோ நாடுகள் என்ன பண்ணியிருக்காங்க, இங்க ஒரு ட்ரில்ல பண்ணி பார்க்கலாம் அதுக்கு ஏத்தபடி அப்படிங்கிறது போல ஒரு சினாரியோ. ரஷ்யாவோட கப்பல் வருது, அந்த கப்பல் அதிகமா ஆயுதங்கள் இருக்கு, நம்மளோட வீரர்கள் என்ன செய்ய போறாங்க அந்த கப்பலை அப்படிங்கிறதோட ஒரு ட்ரில் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அந்த ட்ரில்லில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல ரஷ்யா நில்லு நில்லுன்னு சொன்னா கேட்காம போயிட்டே இருந்த ஒரு காரணத்தினால உள்ள இறங்கி அதிரடி பட்டை வந்து பண்ண அதிரடி காமிச்சதுனால 6 நபர்களை கொன்னுட்டு சும்மா துப்பாக்கி பட்டுச்சுன்னா அப்படியே இருப்பாங்க இல்லையா, ஸோ அது போல அது ரப்பர் தோட்டாக்கள் தான், ட்ரில்லு தானே. ஸோ மற்ற நபர்கள் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டு ஸ்பீடு போட்ஸோட இதோட வந்து பாத்தீங்கன்னா அந்த வெசலை கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்கோம். இது ரியலிஸ்டிக்கான ஒரு பாசிபிலிட்டி, அதாவது ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ரஷ்யா இந்த ஷேடோ ஃபிளீட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு எகெயின்ஸ்டே எப்படி நம்ம இதை கையாளலாம் அப்படிங்கிறதுக்கான ட்ரில்லு. ரொம்ப சீரியஸா வந்து பாத்தீங்கன்னா இது போச்சு. க்ரூ வந்து பாத்தீங்கன்னா ஸ்மகிள் பண்ணக்கூடிய ட்ரோனை ரொமேனியாக்குள்ள போக விடாம தடுக்கிறதுக்காக இது போல செஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த டைம்ல 6 க்ரூ மெம்பரை கொன்னு தான் இதை செய்ய முடிஞ்சது, காப்பாற்ற முடிஞ்சது அப்படிங்கிறது போல. நாட்டோல வந்து பார்த்தா ரொமேனியா, ஸ்பெயின், போர்ச்சுகல், அதுக்கப்புறம் அமெரிக்காவோட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் உட்பட நாட்டோவோட ட்ரில் வந்து பாத்தீங்கன்னா இங்க செஞ்சு பார்த்துருக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம இங்கிருந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ரஷ்யா அவங்க கப்பலை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா கொலை பண்ணி, அதாவது க்ரூ மெம்பர்ஸை கொல்ல கூட தயங்க மாட்டோம், எங்களோட மிரட்டல்களுக்கு கட்டுப்படல, கடங்கல, நில்லுனா நிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த விதிமுறை கட்டளைக்கு அடிபணையில அப்படின்னா க்ரூ மெம்பர்ஸை தாக்கி கொல்லவும் தயங்க மாட்டோம் அப்படிங்கிறதோட ஒரு மிரட்டலை வந்து பண்ண நாட்டோ நாடுகள் ரஷ்யாவுக்கு தராங்களா அப்படின்ற கேள்வி. அதாவது ரஷ்யாவோட வர்த்தகம் முழுவதும் அவங்க முடக்கணும், அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிற பாக்குறாங்க. இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியல, எத்தனை நாளைக்கு இதை அவங்களால செய்ய முடியும் அப்படிங்கிறதும் தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வரக்கூடிய நாள் இது போல காலங்கள்ல இது போல எஸ்கலேஷன் அப்படிங்கிறது போல இருந்துச்சுன்னா சிக்கல் தான். ஏன் இது போல ஒரு நேட்டோ எஸ்கலேட் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி ட்ரோன்களை ஏவி விட்டுக்கிறாங்க மாறி மாறி. ஏன் இது போல வந்து இப்போ எஸ்கலேஷன் மோடில் இருக்கா அப்படின்னா ரஷ்யா அப்புறம் சைனாவோட மீட்டிங், ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் அப்புறம் சைனாவோட ஜின்பிங் அவர்கள் பேசிக்கிட்டாங்க இல்லையா, ஸோ அதோட ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட், இரு தலைவர்களும் இணைஞ்சு சில முக்கியமான விஷயங்களை வந்து பண்ண சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் பேசினதையும் இங்கேயும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தெளிவா தெரியுது சீனா ரஷ்யன் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத கிளியரா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இரு நாடுகள் இந்த 2 தலைவர்கள் வந்து பண்ண ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்தாங்கன்னா, அதுவும் ஜின்பிங் அவர்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் பார்ட்னர்ஷிப், அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் கோஆபரேஷன் வந்து பண்ண ஸ்ட்ரென்தன் பண்ண போறோம் இன்னுமே. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து பண்ண 25 முறை வந்திருக்கிறாரு. இதுவே எந்த அளவுக்கு சீனா வந்து பாத்தீங்கன்னா இணக்கம் இருக்கு, நட்பு இருக்கு இரு நாடுகளுக்குள்ள, இதுவே போதும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது. ஹை லெவல் ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் நேச்சரே இருக்கு ரஷ்யா சைனா ரிலேஷன்ஷிப்ல. ஸோ இது 25வது ஆனிவர்சரி கோஆபரேஷன் ட்ரீட்டி அப்படிங்கிறது போல இருதரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா பெருமிதம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. அது மட்டும் இல்லாம ரொம்ப உறுதியா வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், மியூச்சுவல் ரைட்ஸ், இந்த வேர்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ மியூச்சுவல் அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்தக்கூடிய நாடுகள்லாம் ஒரு அணியா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா ஈரான் மியூச்சுவல்ன்ற வேர்டு சொல்றாங்க, சைனா மியூச்சுவல்ன்ற வேர்டு சொல்றாங்க, ரஷ்யா மியூச்சுவல்ன்ற வேர்டு சொல்றாங்க, நார்த் கொரியா மியூச்சுவல்ன்ற வேர்டு சொல்றாங்க. இது போல சில நாடுகள்லாம் மியூச்சுவல் அப்படிங்கிற வேர்டு சொல்றாங்க. அதாவது மியூச்சுவல் ரைட்ஸ் அப்புறம் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருந்துச்சுன்னா பேசிக்கலாம் அப்படிங்கிற ஈரான் சொல்றாங்க இல்லையா, அமெரிக்கா கிட்ட. ஸோ அதே போலதான் இங்க மியூச்சுவல் ரைட்ஸ் அப்புறம் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், இரு நாடுகளுக்குள்ள அதிகரிச்சிருக்கு. சிக்னிபிகண்டான கான்ட்ரிபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ல இது ஒரு புது டைப்பு அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம யூனிலேட்டரலிசம் இருக்கு இல்லையா, தன்னிச்சையா
ஒரு நாடு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஆளணும்னு நினைக்கிறாங்க, யூனிலேட்டரலிசம். ஸோ அவங்க வந்து பண்ணி இது வந்து த்ரிட்டன் பண்ணிட்டே இருக்கு. இது எப்படி எந்த அளவுக்கு த்ரிட்டன் பண்ணுதுன்னா திரும்பவும் லா ஆஃப் ஜங்கிளுக்கு கொண்டு போகுது. எப்படி சிங்கம் இருக்கு, சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்றாங்களே, ஸோ அது போல ஜங்கிளோட காலகட்டத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போகுது. காட்டுவாசிகளா இருப்பாங்க இல்லையா, அந்த காலகட்டத்துல மனிதர்கள் வாழ்ந்த மாதிரியான ஒரு எராக்கே இது கொண்டு போற மாதிரி இருக்கு. அதனால அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஸோ ரஷ்யா அப்புறம் சீனா அப்படிங்கிறது கிரேட்டான பவர்ஸுங்க. இந்த உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா குளோபல் சாஹவுஸ், அதாவது கியாஸ் அப்படிங்கிற சொன்னீங்க, கியாட்டிக் அப்படிங்கிற போல. ஸோ நம்ம வந்து பண்ண குளோபல் சாஹவுஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் உலகமே வந்து பாத்தீங்கன்னா அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு, பேரழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. அதை தடுக்கணும்னா கிரேட்டர் பவரான ரஷ்யா சைனானாலதான் முடியும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிலேட்டரலிசம்க்கு எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா நிக்கலாம், ஹெஜிமோனிக்கு எகெயின்ஸ்டா நம்ம நிக்கலாம் அப்படிங்கிறது போல ஜின்பிங் அவர்கள் புட்டின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா டெபுட்டி பிரைம் மினிஸ்டர், அது கூட 8 மினிஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. சில மிக முக்கியமான பிசினஸ் பர்சன்ஸ் எல்லாம் இந்த ரஷ்யாவோட வந்திருக்கிறாங்க. ஸோ ட்ரம்ப் அவர்களுக்கு கூட்டிட்டு வந்தாருல ஒரு படை, ஸோ அதே போல புட்டின் அவர்களும் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ சீனா தரப்புலையும் ஒரு படை இருந்திருக்கு. ஸோ இரு தரப்புலையும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அப்புறம் சீனா இந்த பீஜிங்ல வச்சு வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. அது இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து யூனிலேட்டரலிசமுக்கு எகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ரெண்டாவது ரஷ்யாவும் சைனாவும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் குட் நெய்பர்ஸ் அப்படிங்கறத எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. விசா இல்லாம ரஷ்யாக்குள்ள போயிட்டு வருது, விசா இல்லாம ரஷ்யர்கள் சீனாக்குள்ள வருது, இது போல விஷயங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் அப்புறம் கோஆபரேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. இதே புட்டின் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்புறம் கோஆபரேஷன், சைனாக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு, அந்த கோஆபரேஷன் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது பல ஏரியாஸ்லயும். மாஸ்கோ அண்ட் பீஜிங் பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய டென்ஸ்டான சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா இன்டர்நேஷனல் அரேனால, ஸோ அதுக்கு இணைஞ்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பவரா செயல்படணும் அப்படிங்களும் அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இப்ப இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் அமெரிக்கா வந்து அவங்க சொல்ற சட்டத்திட்டம் தான் ஃபைனல் அப்படிங்கிறது போல இல்லாம இதுக்கப்புறம் ரஷ்யாவும் சைனாவும் கவுண்டர் கொடுப்பாங்க அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ட்ரேடு டர்ன் ஓவர் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் ரொம்ப அதிகப்படியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 30 மடங்கு போன குவார்டரோட இந்த குவார்டர் வந்து பண்ணி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். இதை நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற சொல்லிக்கிறான். ஏன் அப்படின்னா எந்த அளவுக்கு அப்படிங்கிறது போல கிளாரிட்டியா சொல்லல, ஏன்னா இவங்க உள்நாட்டு கரன்சில பண்றாங்க. ஸோ அதனால இரு நாடுகள் என்ன செய்யறாங்க, எவ்வளவு வர்த்தகம் பண்ணிக்கிறாங்க, என்னதான் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வேறொரு நாடுகளுக்கு தெரிய வாய்ப்புகள் இல்லை. இரு நாடுகளுக்கு மட்டுமே தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இரு நாடுகளோட வர்த்தகமும் வளருது அப்படிங்கும்போது ஏன்னா ரஷ்யா ஜிடிபியை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இதே யூரோப்ல எல்லாம் திவாலாயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த லோக்கல் கரன்சி பயன்படுத்துறதுனால இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அது சைனாவும் விரும்புறாங்க, ரஷ்யாவும் விரும்புறாங்க. அப்படிங்கும்போது இது அடுத்த லெவல் ஆஃப் எஸ்கலேஷனுக்கு போயிருக்கு. அமெரிக்காவோட டாலர் டாமினேஷனுக்கு செக் வச்சிருக்கிறாங்க. இரு நாடுகள் அந்த சாங்ஷன்ஸ், இந்த பரிவர்த்தனை, இந்த ஷிஃப்ட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே செக் வச்சிருந்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல இரு நாடுகளோட ஒத்துழைப்பு அப்புறம் வளர்ச்சி இது எல்லாமே ஒத்துமையா இருக்கும் அப்படிங்கிற பேசும்போது பல நாடுகளுக்கு இது சிக்கலை ஏற்படுத்தும், குறிப்பா நம்மளுக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கத்துல. அதுவும் குறிப்பா அமெரிக்காக்கே இந்த பெருமை சேரும். ரஷ்யாவையும் சைனாவையும் மிக முக்கியமான நண்பர்களா மாத்தின ஒரு பெருமை அமெரிக்காக்கே போய் சேரும் அப்படிங்கிற மாற்றுக்கத்துல. இந்த அளவுக்கு ரஷ்யாவை டெவலப் பண்ணி விட்டுட்டு சீனாவை டெவலப் பண்ணி விட்டுட்டு அமெரிக்காவோட துருப்புகள் இருப்பாங்க இல்லையா, நாட்டோட பேஸ்ன்னு சொல்லிட்டு இதுல யூரோப்பியன் யூனியன்ல, ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா படையில கம்மி பண்ணலாம். அது எப்படி குரூவை கொன்னு கேப்சர் பண்ணலான்னு ஒரு ட்ரில் பண்றாங்க. நல்லா செய்யாதெல்லாம் செஞ்சு இப்ப இங்க 2 பேருக்கு வந்து பண்ணா நல்லா இணக்கமும் ஏற்படுத்தி விட்டுட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நாட்டோ நாடுகளுக்காக களமிறங்கக்கூடிய அமெரிக்க வீரர்கள் அப்படிங்கிறது போல இருப்பாங்க இல்லையா பாதுகாப்புக்காக. ஸோ அதோட எண்ணிக்கைய குறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்களாம். அதை மேஜரா இன்னுமே கம்மி பண்ணணும். அதுவும் பென்டகானுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் ட்ரூப்ஸ், அதாவது ராணுவ தலைமை, அமெரிக்காவோட தலைமை, அமெரிக்காவோட படையோட இருப்பை நம்ம குறைச்சிக்கலாம். எதுக்காக நம்ம இது போல சப்போர்ட் கொடுக்கணும், ஏன்னா யூரோப் ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு இல்லையா, அவரோட பொசிஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய விதமா யூரோப் தான் வந்து பாத்தீங்கன்னா மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அவங்களோட டிஃபென்ஸ்க்காக.
நம்ம ஏன் தரணும் அப்படிங்கிறது போல ஒரு முடிவுல இருக்கிறதுனால அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும் விதமா அமெரிக்க துருப்புகளை வந்து பண்ண யூரோப்பியன் வந்து பின்வாங்க வைக்கிறாங்க அதிகப்படி அப்படிங்கிற செய்திகள். இருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு 7-8 மாசமா நம்ம சேனல்ல சொல்லுவோமா, அமெரிக்கா இந்த ரஷ்யா பிரச்சனையில இருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா, எப்படியாவது யூரோப் அங்க பாத்துட்டு இருந்தாங்கன்னா, அமெரிக்கா இங்க ஈரானை வழி கொண்டு வந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் எல்லாம் பாத்துக்கலாமா அப்படிங்களும் யோசிப்பாங்களா என்னன்னு தெரியல. இப்போ ஜூன் மாசம் வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல ஃபுல் பீக்ல வந்து பாத்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் மூவ்ஸ் இருக்கு. இதனால பிரச்சனைகள் பெருசு இல்லாம பேசி தீர்த்துக்குவாங்க. அப்படி தீர்த்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா வரக்கூடிய காலம் இக்கட்டான காலமா இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. அது போல எதுவும் இல்லாம அமைதியா தலைவர்கள் பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நாம் முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருக்கோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதனம் எனக்கு எப்ப இருக்கணும் நம்பிக்கையில அடுத்த பயில உங்க சந்திக்கிற வரை ஸ்டே சேஃப். பை.